இந்த நிகழ்வு தான் அடிப்படை காரணம், மூல காரணம். தந்தை மகனுக்கு பிரச்சனையுமே இந்த போட்டோ தான் காரணம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. Your journey to home ownership is just a step away. சுசீலா தாங்க சூத்திரதாரி. சுசீலா அவர்களை பார்த்து விட்ட பிறகுதான் கட்சி நிர்வாகிகளே ராமதாஸை சந்திக்க முடியும் என்ற சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க. நான் சொல்றவங்கள தான் போடணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி அவர் செய்கிறார். மைக்கை தூக்கி போட்டுட்டு அவர் மட்டும் போறாரு. அவர் எப்படிங்க ஒரே நாளில் இது தெரியாமல் அவர் எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருப்பாரு. இது ஏற்கனவே நடக்கும், இந்த பிரச்சனைக்கு அப்புறம் இது ஆக போகுது அப்படின்னு பேசி வச்சுக்கின்னு நாடகம் போடுறாங்க. அன்புமணி ஏற்கனவே டம்மி ஆக்கி வச்சுட்டார் ராமதாஸ். இது வெர்டிக்கல் ஸ்பிளிட்டு. இவர் அவரு தனி, அவர் வந்து பிஜேபிக்கு போயிடுவார், இவர் தனி, இவர் வந்து அதிமுகவுக்கு போயிடுவார். பாமக உடையுதா எப்படி? ஆமாம், பாமக தான் உடஞ்சி போச்சு. இன்வெர்ட் இன்னும் ஒட்ட வைக்கிறது முடியாது. முடிஞ்சது தான். அவங்க இருக்கிற வரலாம் இவர் இங்கே வர முடியாது. யார்? சுசீலா இருக்கிற வரலாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. இன்னும் நாளைக்கே இணைஞ்சிட்டாருன்னா அவர் பேரில் அறிக்கை வரப்போதா? ஆனால் பிஜேபியோட கூட்டணி போகிறது ராமதாஸ் அவர்கள் பிடிக்கலையே அப்படி சார்? ஆமாம், அவர் தான் பிடிக்கலையே. அவர் வந்து அதிமுக தானே பேசினார். அதை வச்சு தானே சுசீலா தானே அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தது. அவர் தானே வச்சு பேசி கீசி பணம்லாம் வாங்கினாங்க. ராமதாஸ் இருக்கிறவரில் இந்த கட்சி இருக்கும். அது அன்புமணி கையில் போன பிறகு, மறைவுக்கு பிறகு அந்த கட்சி வந்து காணாமல் போனாங்க. இப்போவே காணாமல் போகுது. அவர் இருக்கும்போதே ஒழிச்சிட்டு தானே அடுத்த வேலைன்ற மாதிரி வேலை பார்க்குறாங்க. அப்புறம் கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலை நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வன்னியர் கூட்டமைப்பின் தலைவர் திரு CN ராமமூர்த்தி அவர்கள். சார் வணக்கம். வணக்கங்க. நேற்று பாண்டிச்சேரியில் தந்தை மகனுக்கும் நடந்த அந்த சண்டை பெரிசா விசுரூபப்படுத்திருக்கு. பாமகக்குள்ள எப்படி ஒரு சண்டை நடக்குதா அப்படிங்கிற நேற்று வெளிச்சது வந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஒன்றா போயிட்டு தைலாபுரத்தோட்டத்தில் போயிட்டு இல்லை எங்களுடைய கட்சியோடைய அடுத்த நகர்வு என்ன அதை பற்றி தான் பேசணும், இது எங்களுடைய உள்கட்சி விவகாரம், இதில் நீங்கள் எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு போயிட்டாங்க. உண்மையிலே சண்டை இருக்கா இல்லையா சார்? சார் சண்டை இருக்குது, 100% இருக்குது, உச்சபட்சமாக இருக்குது. நம்ம ஏற்கனவே அந்த வந்து சண்டை வர்றது சுசீலா தான் காரணம், குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் இதை உட்கட்சி விவகாரம்னு சொல்கிறாரு. ஆனால் இதே வந்து திமுகவில் துரைமுருகன் அவர்கள் வந்து ஒரு சீனியர் தலைவர், அவர் பொதுச் செயலாளராக இருக்கார். அவருக்கு வந்து ஏன் துணை முதல்வர் கொடுக்கலன்னு கேட்குறாரு. ஆமாம், அன்புமணி இன்னொருத்தருங்க கட்சியில் மூக்க நுழைக்கிற மாதிரி இல்லையா? அது அவங்க உட்கட்சி ஒருத்தனை தலை இல்லாமா? அது பெருசுப்படுத்தணும். நீங்கள் தானே பெருசுப்படுத்துறீங்க எல்லாருக்கும். சரி, எல்லா கட்சியிலும் இப்போ வந்து இவர் இருக்கிறார், இந்த சிவசங்கர், அவர் நாங்கள் குரல் கொடுத்ததுனால தான் நீங்கள் வந்தது, நீ அமைச்சரான அப்படின்னு எல்லாரையுமே சகட்டு மேனிக்கு பேசுகிறாங்க. இவங்க யாருக்கு கட்சி நடத்துகிறாங்க? வேறு கட்சியில் இருக்கிறவங்களுக்கு குரல் கொடுக்க நடத்துகிறாங்களா, இல்லை இவங்களை நம்பி வந்தவங்களுக்காக குரல் கொடுக்குறாங்களா? ஒன்றும் புரியல. இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, பாமகவில் இருப்பவங்க தான் ஒரிஜினல் வன்னியர்கள், மற்றவர்கள் எல்லாம் காக்கை வன்னியர்கள். இவங்க பேசுறது தான். ஸோ இந்த மாதிரி பேசுகிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இல்லை சார், இப்போ நேற்று நடந்த சம்பவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது தன்னுடைய அக்கா பையனை வந்து முகுந்தனை வந்து இளைஞரணி தலைவராக போட்டதுக்கு பிரச்சனை. இதில் எப்படி சுசீலா அவர்கள் வந்தாங்க? இல்லை, சுசீலா தாங்க சூத்திரதாரி. இப்போ வாங்குறாங்க இல்லைங்களா? இப்போ வந்து சென்ற தேர்தலில் வந்து வாங்கின பணம் என்ன? 500 கோடி அதிமுக கொடுத்தாங்க. முதல்ல 20 செட்டில் பண்ணிடுறாங்க. அதுக்கு அடுத்தது என்ன நடக்குதுன்னு கேட்டால், அன்புமணி வந்து அவர் பிஜேபி கூட ஏற்கனவே பேசி வச்சிருந்த பேச்சோடு அவங்கள எல்லாரையும் அழைச்சிட்டு போய் தைலாவரம் தோட்டத்தில் வச்சு அவர் ஒப்பந்தம் போட்டு அறிவிக்கிறாங்க. அதுக்கு ஒரு 300 கோடி வாங்கிக்கிறாங்க. சரி, ஓகே. இப்படி 300 கோடி வாங்கிட்டு போகும்போது ராம்தாஸ் என்ன சொன்னார் பிஜேபியை பற்றி? தெளிவாக முதல்ல என்ன சொல்கிறாரு பிஜேபியை பற்றி? இது வந்து ஒன்வே டிராஃபிக், அந்த கட்சியில் யாரும் போய் சேராதீங்க. பாமகவிலேருந்து எக்ஸ் எம்எல்ஏ 23 பேர், எம்பிங்க வந்து எக்ஸ் எம்பிங்க 2 பேர் போய் அதில் சேர்ந்துருக்கிறாங்க. அதில் போனவங்க யாரும் திரும்பி வரல, அப்படியே ஐக்கியமாயிட்டாங்க அந்த கட்சியில். அதுக்கப்புறம் கட்சியை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, பாஜகவுக்கு வந்து ஓட்டு போனோன்னா எப்படி ஓட்டு போடுவீங்கன்னு நிருபர் கேள்வி கேட்குறாங்க. 0க்கு கீழே ஏதாவது இருக்குதா சொல்லுங்க, நம்பர் இருக்கா சொல்லுங்க. அப்புறம் ஒப்பந்தம் கையெழுத்து போட்ட உடனே என்ன சொல்கிறார் அடுத்த செகண்டு, தேசிய நலன் கருதி கூட்டணி. தேசிய நலன் கருதி கூட்டணியா? அன்புமணி நலன் கருதி கூட்டணி. அவரு மகனுக்காக தானே அந்த கட்சி நடத்துறாரு. பாட்டாளி மக்கள் கட்சி என்பதே நீங்க சொல்றீங்க மகனுக்காக கட்சி நடத்துறான்னு சொல்றீங்க. அப்புறம் அந்த சண்டை சார் நேத்து?
இல்லை சண்டை சொல்கிற இது வந்து இது சொல்லிட்டு கூட்டணி போகிறாரு. நேற்று என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த முகுந்தன் சொல்கிற வினீத் யார், அவருடைய முதல் மகள், அதுதான் மூத்த மகள், அவர் வாரிசனுடைய காந்திமதி. ராம்தாஸனுடையது காந்திமதிக்கு 3 பையங்க மேரேஜ் ஆச்சு. கடைசி பையன் பேர் வினீத்ன்ற முகுந்தன். இந்த முகுந்தன் வந்து யார் எங்கே பொண்ணு எடுத்திருக்கான்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சென்னை ராயபுரத்தில் வந்து மனோன்றவர் ஒருத்தர் தெரியும், அதிமுக இருக்காரு. அவங்க அண்ணனுடைய மகளை தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவங்க அண்ணன் யாருன்னா மிகப்பெரிய தேடப்பட்ட குற்றவாளி, அதெல்லாம் வந்து அறிவித்தவங்க தான். அவர் யாருன்னா என்ன பண்ணார் அப்படின்னா, அவருடைய தொழில் வந்து செம்மர கடத்தல். ஸோ அந்த மாதிரி இடத்துல பொண்ணு எடுத்த பையன். சரி, ஓகே, அது இருக்கட்டும். அந்த அம்மா வந்து இந்த முகுந்தனுக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து பேசப்பட்டது அப்படின்னு சொன்னால், இந்த சுசீலா இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுடைய பேத்தி, அவங்க தம்பி வந்து பொய்யாமொழின்னு இருக்கா ஸ்ரீபெரும்புதூரில். அவருடைய மகள் வந்து அவருடைய இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, பூர்ணிமாவுக்கு பிறந்த பொண்ணுக்கு தான், சின்ன குழந்தைக்கு மஞ்சள் நீராட்டு விழா. அந்த மஞ்சள் நீராட்டு விழாவுக்கு வந்து ராம்தாஸ் போகிறாரு. ராம்தாஸ் அங்கே போய் அவர் குடும்பத்தில் அவருடைய மனைவி தானே, அவங்க உட்காந்து அவங்களாம் ஆசீர்வாதம் பண்ணுறாரு, போகிறாரு. இந்த நிகழ்வுக்கு என்ன சொல்கிறாரு ராம்தாஸு, ஏகே மூர்த்தி, ஜிகே மணி, அப்புறம் வந்து முன்னாள் எம்பிக்கள் மந்திரிங்கள்லாம் வந்து நேராக போய் இந்த சுசீலா வீட்டில் போய் அதுக்கு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு குழந்தைய வாழ்த்திட்டு நீங்கள் எல்லாம் கிஃப்டெல்லாம் கொடுங்கன்றாரு. அது மாதிரி எல்லோரும் பண்ணுறாங்க. இருக்கப்பட்ட 4-5 எம்எல்ஏக்களும் 20 மாவட்ட செயலாளர்களும், இந்த 5 எம்எல்ஏ, இந்த 20 மாவட்ட செயலாளர் இந்த கூட்டத்தில் போய் கலந்துக்கிறாங்க. இதை வந்து அப்படியே நிகழ்வில் அதில் வந்து இந்த நிகழ்வில் கலந்துக்கிற போது இதை எல்லாத்தையுமே அப்படியே எடுத்து அவருக்கு அன்புமணிக்கு அனுப்புகிறாங்க. சரி, அன்புமணிக்கு அன்புமணி அவர்கள் கலந்துக்கல. அந்த கோபத்தின் உச்சத்துக்கு வந்துடுறாரு அவர். இது மாதிரி வந்து நம்ம சொல்கிறோம், நம்ம பேரை கெடுக்கிறாரு, அசிங்கமாக வந்து கட்சிக்கு கெட்ட பேர் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட ஒரு மாதிரி பிடிக்கல. அதனால் அவர் அங்கே போகவும் இல்லை. இவரும் சொல்கிறார், அன்புமணியும் சொல்கிறார், நீ போய் சித்தியை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகலை. அதனால் வந்து என்னாச்சுன்னா, அந்த கோபத்தோடு அது ஏற்கனவே நடந்ததெல்லாம் அவருக்கு தரவுகள் எல்லாம் கொடுத்துட்டாங்க, அதை அப்படியே ரிலே பண்ணி விட்டாங்க. ஸோ இப்போ வந்து அவருக்கு கூட்டத்தில் போகும்பொழுது அதனால தான் அவர் வந்து இந்த முகுந்தன் இருக்கார, அவர் வந்து சின்ன பாட்டின்னு சொல்லிட்டு அந்த சுசீலா கிட்டேயும் அவங்க தாத்தா இவர்கிட்டையும் தைலாபுரத்துலேயும் தொடர்பு, இவங்களுக்கு வேண்டிய எல்லாம் பாசமாக இருப்பார், குழந்தை வைப்பார். அதனால் என்னாச்சு, அவங்களும் வந்து காந்திமதியும் திண்டிவனத்தில் தான் இருக்காங்க, சுசீலாவும் திண்டிவனத்தில் தான் இருக்காங்க. இன்னொன்று ஒரு 1-2 கிலோமீட்டருக்கு தான் வீடு டிஸ்டன்ஸு. ஸோ இவங்க வந்து இவருக்கு வந்து நமக்கு நல்ல பையனாக இருக்கிறான், அந்த இதுவாக இருக்கிற மாதிரி இது அன்புமணியினுடைய ஆதிக்கம் வந்து அவங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா சொத்து கேட்குறாங்கல்ல, உங்கள் அம்மா இவருக்கு வந்து 2 ஒய்ஃபுக்கு எனக்கு சொத்து கொடுங்கன்னு கேட்டு தான் இவங்களுக்கு வந்து விஸ்வகர்மா இளைஞர் இயக்கம்னு சொல்லிட்டு ஒரு 150 கோடியில் வச்சு கொடுத்தாங்க. அப்புறம் இந்த இது வந்து கூட்டணி வைக்கிறாங்க இல்லைங்களா எம்பி தேர்தலில், அதில் 500 கோடி வாங்கி அவர்கிட்ட தான் கொடுத்துட்டாங்க, அந்த சுசீலா கிட்ட. இப்போ வந்து நிர்வாகத்தில் வந்து அவங்க நிறைய தலையிட்டு யாரை நிர்வாகம் போடுறதா இருந்தாலும் எடுக்கிறதா இருந்தாலும் இவங்க தான் பார்க்குறாங்க. கட்சி நிர்வாகி சுசீலா அவர்கள் தான். ஆமாம், சுசீலா அவர்களை பார்த்து விட்ட பிறகுதான் கட்சி நிர்வாகிகளே ராமதாஸை சந்திக்க முடியும் என்ற சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க. அவங்க வந்து நான் என்ன இருக்குது, எனக்கு ஒன்றும் இல்லை, என்னை வந்து மதிக்கலை, நான் சொல்கிறவங்கள தான் போடணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி அவர் செய்கிறார். இப்போ வந்து ஏற்கனவே அன்புமணி ஏற்கனவே டம்மி ஆக்கி வச்சுட்டார் ராமதாஸ். ஏன்னா அவர் சரியில்லை, போக்கு சரியில்லை, சொன்ன பேச்சை கேட்க மாட்டேற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆரம்பத்துலேருந்து சித்தியை பிடிக்கலையா சார் அன்புமணி அவர்கள்? ஆமாம், ஆரம்பத்துலேருந்து பிடிக்கல. ரெண்டாவது வந்து இவருக்குள்ள நிர்பந்தமும் நெருக்கடியும் தலைக்கு மேலே கத்தி தொங்குற விஷயம் இருக்குது இல்லையா, அது வந்து பாட்டியாலா கோர்ட்டில் இருக்கிற வழக்குகள். அந்த வழக்குகள்னால அவர் என்ன பண்ணுறாரு, பிஜேபி பக்கம் போகலைன்னா நாம் வந்து கதை அவ்வளோதான், நம்மளை பிடிச்சி உடனே சிபிஐலேருந்து இது இருக்குது, பாட்டியாலா கோர்ட்டில் இருந்து ஒரே ஒரு இது பண்ணால் டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு அது பேப்பர் தள்ளி விட்டானே உடனே கைது பண்ணி திஹார் ஜெயிலில் போட்டுருவாங்க. ஸோ அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காகவும் பிஜேபியோட ஒரு உறவு இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிறதுக்காக தான் ஒரு பிஜேபி எடுத்துன்னு போனார். பிஜேபியில் வந்து ஒப்பந்தம் போட்டு எல்லாம் செஞ்சாங்க. ஆனால் பிஜேபியோட கூட்டணி போகிறது ராமதாஸ் அவர்கள் பிடிக்கலையே அப்படி சார்?
ஆமா, அவர் தான் பிடிக்கலையே. அவர் வந்து அதிமுக கிட்ட தானே பேசினாரு. அதை வச்சு தானே சுசீலா தானே அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தது, அவர் தானே வச்சு பேசி கீசி பணம்லாம் வாங்குறாங்க. இவங்க கிட்ட தானே இருக்குது. ஸோ இந்த மாதிரி 2024 பிரச்சனை ஆரம்பிச்சிருது. நாடாளுமன்ற தேர்தல்ல இருந்து பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படி சார்? இல்ல, ஏற்கனவே பிரச்சனை ஆரம்பிக்குது. பணம் இங்க போன உடனே எல்லாத்துக்கும் அவங்களுக்கு கொடுக்குறாங்களே. அவங்க என்ன கேட்குறாங்க, எனக்கு சரி பாமமா பங்கிட்டு கொடு, மொத்த சொத்துல இருக்குது இல்லை அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்களே அதே மாதிரி எனக்கும் கொடுன்னு தான் சண்டை. ஆனால் இப்போ வந்து 500 கோடி கொடுத்தாங்க. இப்போ ஏற்கனவே ஒரு 150 கோடி அது வந்து கணக்கில் வச்சுருக்காங்க போகிறாங்க. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த பணத்தெல்லாம் வச்சுன்னா விழுப்புரம், கடலூர், பாண்டிச்சேரி இந்த பகுதிகளில் வந்து வட்டிக்கு விடுறாங்க. இவங்க சேட்டுங்களை வச்சு வட்டிக்கு விடுறாங்க. இந்த சுசீலா தான். ஸோ கட்சி நடத்துறதுக்கு வருமானம்னா முதல்ல அவங்க வருமானம் வாங்கிட்டு காசை வாங்கிட்டு அவர் போய் சொன்னால் போட்டுறாங்க. இப்போது நீங்கள் இன்னொரு உண்மையை தெரிஞ்சுக்கலாம். கட்சி யார்கிட்ட சார் இருக்கு? கட்சி வந்து சுசீலா கிட்ட தான் இருக்குது. ராமதாஸ் அவரோட இல்லையா? இல்லை, ராமதாஸ் வந்து இவர் சொல்கிற வேலையை செய்கிற மாதிரி இருக்கிறார், அவ்வளோதான். இது ஒன்று உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. முன்னாடி வந்து இவருக்கு வந்து கொடுத்தாங்க யார், இந்த ஜிகே கோகா மணியினுடைய பையன் தமிழ் கொடுத்தாங்க. ஒரு 100 கோடி ரூபாய் வாங்கிட்டு இளைஞர் சங்க தலைவர்னு கொடுத்தாங்க. அதுவும் காசு தான், எல்லாருமே காசு தான் கொடுத்தாங்க. ஆனால் என்னாச்சு, கொஞ்ச நேரத்தில் வந்து அன்புமணி நான் வச்சிருந்த பதவி யாருக்கும் கொடுக்கக்கூடாது, அவரை வந்து கௌரவ தலைவர் ஆக்கும்போது உறுதி சொல்லி தான் கொடுத்தாங்க. என்ன சொன்னாங்க, இவருக்கு கொடுத்துருங்க, அப்போதான் வந்து சரியா வரும்னு சொன்னார். சரிப்பா, அதனால தான் நீ கௌரவ தலைவர், நான் அந்த சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறேன்னு ராமதாஸ் வந்து அவங்க பையனுக்கு கொடுத்தாரு. ஆனால் அவர் லைக்கா நிறுவனத்தில் சிஇஓ இருக்கிறாரு. அது ஒன்றும் பண பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஆனாலும் கொடுத்தது வந்து நிர்பந்தங்கள், இவன் நெருக்கடினால, அன்புமணி போட்ட பிரச்சனைகளால் அவன் வந்து வாரான்னு சொல்லிட்டு திரும்ப அவரே ராஜினாமா கொடுத்துட்டு போயிட்டார். ஸோ அப்போ கூட அதுக்கு முன்னாடி இவர் வந்து கோகா மணி அவர்கள் என்னன்னா அவரு பேரில் தான் அறிக்கை வரும். ஒரு நிர்வாகியை நியமனம் செய்வதற்கும், ஒரு நிர்வாகிகளிருந்து பதவி உயர்வு கொடுப்பதற்கும், ஒரு நிர்வாகியை நீக்குவதற்கும் இப்போ ராமதாசனோட ஒப்புதலோடு அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டு போட்டுருவார். ஆமா, ஒரு பேர் எல்லாமே யார் பேர்ல வந்தது, கோகா மணி பேர்ல வந்தது. இப்போ என்ன ஆச்சுன்னா இது ஒரு பக்கம். இப்போ இவர் வந்த பிறகு அவர் சொல்றாருல, நான் தான் நிறுவனர், கட்சி நான் தான் ஆரம்பிச்சேன், விருப்பப்படுறவங்க இல்லை இல்லைன்னா போய்கினே இருக்குன்னு சொல்றாருல்ல. அப்ப இதுவரை அவரே சொல்றாரு, ஒரு ஒன்றிய செயலாளர் கூட என்னால போட முடியல. யாரு, அன்புமணினால? ஆமா, நான் வந்து எனக்கு எதுவுமே இல்லை, ஒரு பொறுப்பே கிடையாது, நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்குறாரு, எனக்கு ஏன் கொடுக்க மாட்டேன்னு. உனக்குலாம் கொடுக்க முடியாது, நான் தான் போடுவேன். ஏன்னா சுசீலா சொல்கிறத அவன் சொன்ன போட மாட்டேன் மாதிரி யார், அன்புமணி. ஸோ அதனால தான் வந்து இவரே போடுறார். இதுவரை அந்த பாமக வரலாற்றில் இல்லவே இல்லை. யார், ஒரு நிறுவனர் வந்து நியமனம் பண்ணுறதோ நீக்கிறதோ இல்லை, இவர் தான் பண்ணுறாரு. இப்போ எல்லாத்தையும் பண்ணுறது எத்தனை சொன்னல, திருப்பூர், கோயம்புத்தூர் நிர்வாகிகளை கலைச்சிட்டாரு, இவங்களை நியமனம் பண்ணார், காசுவாணி எல்லாம் பண்ணுறாருன்னா அவங்கக்கிட்ட காசு கொடுத்த பிறகு இவங்க சொல்கிறத போட்டுறாரு. ஸோ அதனுடைய கோபம் அவருக்கு அதிகம். அதை விட இவங்க போய் கலந்துக்கிட்டாங்க இல்லையா எல்லா நிர்வாகிகளும், அவங்க சொன்ன உடனே அது உச்சத்துக்கு போயிடுச்சு அவருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணுறாரு, எனக்கு என்ன மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோபமாக உரிமைன்னு வராது. வரும்பொழுது அவர் வந்து நியமனம் பண்ணுறாரு. அவங்க சொந்த அக்காவுடைய பையன் தான், அவனையே வந்து அவரால் ஏற்றுக்க முடியல. இப்போ என்ன, அந்த அக்கா பையன் தான் அதே குடும்பத்தில் அவரும் பண்ணி கொடுத்துருக்காரு, அப்படி ஏன் எதிர்க்கணும்? அதுதான் சொல்ல வரேன். 4 மாதம் கூட ஆகலை வந்து, அதனால வந்து முடியாது, சின்ன பையன். அவரு ஒருவேளை அவருடைய மருமகனுக்கு எதிர்பார்த்திருப்பாரு அப்படி அந்த பதவி? அதெல்லாம் இல்லை, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்ல. இன்னொரு பையன் இருக்கான, அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, இவன் தான் இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னா அரசியல் பண்ணுறான். இப்போ இந்த தேர்தலெலாம் நடந்ததில்ல, எம்பி தேர்தல், 3 தேர்தல் எம்பி தேர்தலுக்கு இவன் தான் செலவு பண்ணது, போனது வந்தது பார்த்தது கட்சியின் சார்பாக. இதை விட இன்னும் ஒரு கூடுதல் தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து கடலூரில் இந்த முகுந்தனை தான் எம்பியாக நிற்க வைக்கிறது எல்லாம் ஏற்பாடும் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இவனுடைய மச்சானை நிற்க வச்சதுனால, யார், ராமதாசனுடைய மச்சான் அங்கே நின்றதுனால விஷ்ணு பிரசாத் இவரை வந்து நிற்க வைக்கல. இதுதான் பிரச்சனை. ஸோ இப்போ வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, அந்த பையனுக்கு வந்து எதாவது செய்யணுன்றதுல அவரு நினைக்கிறாரு. இல்லை, அன்புமணி அவர்கள் என்ன பிரச்சனைனா, மூதனை இந்த தலைவர் பதவிக்கு நிற்க வச்சது பிரச்சனையா, இல்லை இவங்க சொல்லி இவங்க நியமிச்சது பிரச்சனையா? இல்லை, அவருக்கு வந்து யாரும் வரக்கூடாதுன்னு பார்க்குறாரு. அன்புமணி கட்சி அதிகாரத்தில் இருக்கணும். இப்போ ராமதாஸ் சொல்கிறார்ல, அதே தான் இவரும் சொல்கிறாரு. நான் தான் மத்திய அமைச்சராக இருந்தேன், நான் தான் இது பண்ணேன். அப்போ தான் இந்த இளைஞர் இன்னைக்கு போட்டதை கூட வானான்னு சொல்லி அனுப்பி விட்டார். இப்போ 2வது ஒரு முயற்சி பண்ணி அவர் சொல்கிறாருல, கை தட்டுங்கன்றாரு, கையும் தட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, அன்புமணி மைக்கை தூக்கி போட்டுட்டு அவர் மட்டும் போகிறாரு. அவர் எப்படிங்க ஒரே நாளில் இது தெரியாமல் அவர் எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருப்பாரு?
இது ஏற்கனவே நடக்கும், இந்த பிரச்சனைக்கு அப்புறம் இது ஆக போகுது அப்படின்னு பேசி வச்சுக்கின்னு நாடகம் போடுறாங்க. 2 பேருமா? ஆமா, 2 பேர், ராமதாஸ் அன்புமணி. ஆமா, நாடகம் போடுறாங்க. இவங்க பேச்சுவார்த்தை இல்லாட்டா கூட நாடகம் போடுறாங்க. அதுக்கு முன்னாடி இது வரல, ரீசன்ட் டேஸில் நடந்த ராமதாஸனுடைய பிறந்த நாள் விழா, அந்த விழாவில் லுங்கி பனியன் கட்டிக்கின்னு போட்டுட்டு எந்த கேக்கு வெட்டுறதுக்கு கூட வரமாட்டேன்ட்டார் அவங்க வீட்டில். இவங்கெல்லாம் போயிட்டு இவங்களே வெட்டி கேக்கெலாம் சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. அந்த சரஸ்வதிக்கு இவங்களுக்கும் வந்து திருமண நாள் வருது இல்லைங்களா, அப்பவும் அதே பிரச்சனை தான் பண்ணாங்க. அப்பவும் அவர் வந்து எதுக்கும் வர்றதில்லை. இது வந்து ரிப்ட்டு. 2வதுக்கு வந்து இவங்களுடைய இதுலேருந்து விலகி போயிட்டாங்க. யார்? இவர் அன்புமணி, இந்த சௌமியா, அவங்கெல்லாம் விலகி போயிட்டாங்க. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இல்லை விலகி போனாலும் சார் திரும்ப நாடாளுமன்ற தேர்தலில் சௌமியா அவர்கள் தானே சீட்டு கொடுத்தாரு. அதுதாங்க அவர் கொடுத்தாரு. இப்போ வந்து உனக்கு கொடுக்கலாம், நீங்கள் சொல்லுங்கள். அவங்களுக்கு பசுமை தாயகன்னு ஒரு தலைவர் கொடுக்கலாம், இவர் இது கட்சி தலைவர் கொடுக்கலாம், இதெல்லாம் கொடுக்கலாம். ஆனால் வந்து இன்னொருத்தவங்க இருக்கிறாங்க, பெண்களை மதிக்கணும்னு சொல்கிறீங்க, அது ஒரு பெண் வாரிசு தானே. அதுக்கு அதனுடைய இதில் வந்து இவங்க வந்து கொடுக்கும்போது 3வது பையனுக்கு தான் கொடுக்குறாங்க. அவனுக்கு வந்து எப்படி கொடுக்குவான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அவன் சின்ன பையன் அப்படின்றாரு. அதுக்கு முன்னாடி ராமதாஸ் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்து உதவியாளராக நான் முன்னாடி வந்து நடராஜன் ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து இந்த வேலையெல்லாம் பார்க்க சொன்னால் கட்சி வேலை அது இதெல்லாம் பார்ப்பார். அவர் எல்லாம் கலெக்ஷன் பண்ணி எல்லாம் ரெடி, மாவட்ட செயலாளர் நிகழ்ச்சியை ஒன்றிய செயலாளர்கிட்ட காசு வாங்கி அவரே பண்ணி அந்த நிர்வாகிகளை வச்சு அது கூட்டம் நடத்துவார், நான் போயிட்டு கலந்துப்பேன். அந்த மாதிரி பண்ணி இந்த ஆளையை நான் வந்து நிப்பாட்டிட்டேன், சம்பளம் கொடுக்க முடியும்னா அவர் போய் சொல்கிறாரு. சரி, அவர் 4 வருஷமாக சம்பளம் கொடுக்காமலே அனுப்பி விட்டார். ஸோ கொரோனா பீரியடில் போனவர் தான் திருப்ப கூப்பிடல. அதுக்கப்புறம் ஒரு பையனை வினோத்ன்ற ஒரு பையனை போட்டாங்க. ஸோ வினோத்தும் அதே மாதிரி வந்து அவரையே நீக்கிட்டார். ஸோ இப்போ எந்த ஃபோன் வந்தாலும் நான் தான் எடுத்து நான் தான் பேசுகிறேன். இப்போ நான் உனக்கு ஃபோன் போட்டால் நீ எடுக்க மாட்டேற, அதனால உனக்கு உதவி பண்ணுறதுக்கு தான் இவரை நான் நியமிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு வேணாம், நானே தனியாக பார்த்துக்குவேன் கேட்கணும்னு ரொம்ப கெலாட்டா பண்ணிட்டு அப்போவே அறிவிக்கிறார். அவர் மட்டும் மைக்கை தூக்கி போட்டு அவர் போகிறாரு. போன உடனே இவர் வாழ்க, அவரை வந்து காரை மறிச்சின்னா 1/2 மணி நேரத்துக்கு மேலே வெளியே விடாமல் அவரை வந்து ராமதாஸ் பண்ணிட்டாங்க. பண்ண உடனே என்னாச்சு, வெர்டிக்கல் ஸ்பிளிட்டு. ஏற்கனவே பேசி வச்சிருந்த மாதிரி டப்புன்னு எப்படிங்க ஒரு ஆஃபீஸ் வந்து எப்போ போட? அதான் நானே கேட்குறேன் சார். ஏன்னா இன்னைக்கு காடோடிகளுடைய மருமன் அதான் குற்றச்சாட்டு வைக்கிறாரு, இது பக்கா ப்ரீ பிளான் டிராமா, மக்களை வந்து வன்னிய சமுதாய மக்களை ஏமாத்துறாரு, இது ப்ரீ பிளானா நடந்து இந்த மாதிரி சண்டை போடுற மாதிரி சண்டை போடுறது. எப்படிங்க முன்னாடியே ஆபீஸ் அட்ரஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்கு, போன் நம்பர் உட்பட அப்படின்னு சொல்றாரு சார். ஆமா, அதுதான் சொல்றேன். எதுக்கு இந்த டிராமான்னு கேட்குறேன். இல்லை, டிராமானா எதுக்குன்னா இவர்கிட்ட வந்து பிஎம்கே கூட தான், பிஎம்கே வந்து அன்புமணி பிஜேபி கூட தான் இருக்கணும், இல்லைன்னா அவர் ஜெயிலுக்கு போயிடுவார். ராமதாஸை பொறுத்தவரையில் இங்கே கட்சி இல்லைன்னா ஒன்றுமே இல்லாமல் ஏற்கனவே கரைஞ்சிக்கிட்டு இருக்குது, ஒன்றுமே இல்லாமல் போயிட்டு இருக்குது. கழுத தெரிஞ்சு கட்டெரும்பா மனைவி போயிடு. அதனால இந்த அதிமுக கூட கூட்டணின்னா கொஞ்சம் சீட்டு வாங்கிட்டு இந்த தடவை நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. ஏற்கனவே கொடுத்தாங்க இல்லையா, பணம் பெட்டி வாங்கினாங்க இல்லையா, அதுக்கு வந்து பதில் சொல்லி ஆகணும்ல. அதனால அவர் அதை பார்க்குறாரு. அதை வாங்கி சுசீலா கிட்ட கொடுத்துட்டாரு. அதுதான் பணப்பிரச்சனை ஒன்று. 2வது வந்து சுசீலா வந்து வெளிப்படையாக இது வரலும் வரல, அவங்க வந்து தனியாக வச்சுருந்தாரு, யாருக்கும் தெரியாது. இப்போ அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லைம் லைட்டுக்கு வரும்பொழுது இவருக்கு அறவே ஆகலை. அதனால தான் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, இது வந்து வரக்கூடாது, இதுதான் நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சண்டை கிளப்புற மாதிரி அவங்க மத்தியில் வந்து ஒரு பொதுக்குழுவில் ஒரு பிரச்சனையை கிளப்பிட்டு போகிறாரு. அவர் தான் சொல்கிறாருல, பாமகவில் இருக்கிறது தான் ஒரிஜினல் வன்னியன், மீதி பேர்லாம் காக்கை வன்னியன். இவருக்கு வந்து எப்போல்லாம் கட்சி தோத்து போதோ அப்போல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, வன்னியர் சங்கன்ற கேடயத்தை எடுத்துக்குவாங்க. இப்போ அன்புமணி மட்டும் என்ன, அன்புமணி வந்து டாட்டு குத்திக்கினாரு. டாட்டு குத்திக்கிட்டு பாருனீங்கன்னா நம்ம 40 வருஷமாக போராடி வாங்கணும் அது இதுன்னு சொல்லி பேசுகிறாரு. அப்புறம் வந்து அவரே 2016 சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டு, நாமினேஷன் ஃபைல் பண்ணுறதுல கம்யூனிட்டின்ற இடத்துல கோடு போட்டார். ஸோ அவருக்கு இப்போ என்ன சொல்கிறாரு, ஜாதின்றது ஒரு அழகான சொல்லுன்றாரு. எங்கள் அப்பாவை ஜாதி அந்த சின்ன சிமிழுக்குள் அடைச்சிட்டாங்கன்னு சொல்கிறாரு. இங்கே அவர் கோயா பால்ஸ் மாதிரி இந்த வந்து அதை தான் பேசியிருந்தார். இவ்வளோ பேச்சுவார்த்தை இல்லை, பிரச்சனை இல்லைன்னும் போது அதுதான் நடந்துட்டு இருந்தது. இவர் மட்டும் வேறு மாநிலத்தில் பிறந்திருந்தா இந்தியாவுக்கே தலைவராக இருந்திருப்பார், வேறு நாட்டில் பிறந்திருந்தா உலக தலைவராக இருந்திருப்பார்லாம் பேசினார். இவ்வளவும் பேசிட்டு கட்சியாக பிஜேபி கிட்டே எனக்கு தான் மந்திரியும் கொடுக்கல, நீங்கள் கேட்க மாட்டேங்க, இந்த கேஸை முடிச்சுட்டு வர சொல்கிறீங்க, எங்கள் அப்பாவுக்கு பாரத ரத்னாவாது கொடுங்கன்னு கேட்டாரா இல்லையா? ஸோ இது வந்து அவருடைய இது. இவர் ராமதாஸ் என்ன சொல்றார், என் பையனை மாதிரி திறமைசாலி யார், அறிவாளி யார்,
இவங்களெல்லாம் ஒப்பிடவே இல்ல. இப்படி தந்தை மகனை புகட்டுறது, மகன் தந்தையை புகட்டுறது இதே மாதிரி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்ப இந்த சண்டை எதுக்கு சார்? இல்ல இது மாதிரி ஒட்டுமொத்தமா இல்ல இந்த எல்லாருக்கும் மீடியா வச்சு நம்ம மேல படம் நினைக்கிறாரு. அப்படி இந்த அளவுக்கு பிரச்சனை பூதாகாரமாயிட்டு உள்ளே குழப்பங்கள் குடைச்சல்கள் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது இது வெளியில காமிக்காம மூடி மறைக்கிறதுக்காக இதை சொல்லிட்டு இருந்தாங்க. அவ்வளவுதானே தவிர இது வெட்ட வெளிச்சமாயிடுச்சு, பஸ்ட் ஆயிடுச்சு. இது வெர்டிக்கல் ஸ்பிளிட்டு. இவர் அவரு தனி, அவர் வந்து பிஜேபிக்கு போயிடுவார், இவர் தனி, இவர் வந்து அதிமுகவுக்கு போயிடுவார். பாமக உடையுதா அப்படி? ஆமாம், பாமக தான் உடஞ்சி போச்சு. இன்வெர்ட் இன்னும் ஒட்ட வைக்கிறது முடியாது. அது எல்லாம் தெளிவாயிடுச்சே, ஒண்ணுமே வாய்ப்பே கிடையாது. முடிஞ்சது தான். நீங்க இன்னைக்கு காலைல சந்திச்சு பேசியிருக்காங்களா சார்? அவங்க சந்திச்சு இப்ப ராம்தாஸ் பேச்செல்லாம் நம்ப முடியாது. நீங்க வந்து இன்னைக்கு ஒன்று பேசுவார், அன்புமணி அன்னைக்கு ஒன்று பேசுவார், இன்னைக்கு ஒன்று பேசுவார். என்ன சொல்றாரு? இப்போ உட்கட்சி பிரச்சனை, நாங்கள் முடித்து விட்டோம், நாங்கள் இணைந்து விட்டோம். ஒன்று இணையறதுக்கு வாய்ப்பே கிடையாது. துட்டு பிரச்சனை. அவங்க இருக்கிற வரலாம் இவர் இங்கே வர முடியாது. யார்? சுசீலா இருக்கிற வரலாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. இன்னும் நாளைக்கே இணைஞ்சிட்டாருன்னா அவர் பேரில் அறிக்கை வரப்போதா? நாளையிலேருந்து யாரையாவது நியமனம் அவர் பண்ணுவாரா? அப்போ நான் ஒத்துக்கிறேன். சரி, அன்புமணி பேரில் வந்து அறிக்கை வருது, அன்புமணி பேரில் நியமனம். நான் கட்சி நிர்வாகிகளை சொல்கிறேன். இவர் போடுறாரு, அவரை திருப்புறாரு, இவரை வந்து ப்ரமோஷன் கொடுக்குறாரு, இவர் நீக்கிறாருன்றது இன்றைக்கு வரல. என்றைக்கு வந்து ஜிகே மணி அவர் வெளியேறி கௌரவ தலைவர்னு சொல்லிட்டாங்களோ அதுக்கப்புறம் ஜிகே மணி இருக்கிற வரலே அவர் தான் நிர்வாகம் பண்ணுற மாதிரி பேருக்கு வந்திருந்தது. இப்போ இவர் வரவே இல்லையே, இவர் தலைவரை ஒரு ஆள் கூட போடலையே, அப்புறம் எப்படி வர முடியும்? யாரும் இல்லை. அது எல்லாம் நிர்வாகம் பண்றது. சார் நான் என்ன கேட்குறேன், இப்போ முகுந்தனை வந்து இளைஞரணி தலைவரா நியமிக்கப்படுறது முன்னாடியே தெரியும்ல? ஏன் அவருக்கு தான் சொல்லிட்டு தானே வந்தாரு. இந்த சுசீலாவினால தானே பிரச்சனை. சுசீலாவுக்கு எல்லா கூட்டமும் போனாங்க. எங்க முன்னாள் மத்திய மந்திரிகளா இருந்தவங்க எல்லாம் போறாங்க. 5 ஃபங்க்ஷன்லாம் நடந்திருக்கா? இவர் வந்து நியமிக்கணும், இளைஞரணி தலைவர் நியமிக்கணும், அந்த ஃபங்க்ஷன்லாம் நடந்திருக்கான்னு? ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷன்லாம் பேசி முடிவு பண்ணியிருக்கான்னு கேட்குறேன். இல்லை, அது முன்னாடியே பேசுனது. அன்னைக்கு மட்டும் சொல்லிட்டாங்க, கன்ஃபார்மாக இந்த பொதுக்குள்ள அறிவிச்சுன்னு சொன்ன உடனே சரிம்மான்னு சொல்லிட்டு வந்து அறிவிச்சிட்டாரு. சூத்திரதாரி சூது இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள சொன்னாலும் அவங்க வந்து நியாயமாக 2 பேருக்கும் பொதுவாக இருக்கிறான். எங்கிட்டையும் இருக்கிறான், அவங்க தாத்தா கிட்டேயும் இருக்கிற மாதிரி சின்ன பாட்டிமான்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறா, போகிற வரேன். அதனால அவங்க மேலே பிரியம் வந்து பண்ணுறாங்க. செய்யட்டும் அப்படின்னு. எனக்கு கட்சியில் பதவி கொடுக்கலன்னு நான் லைம் லைட்டுக்கே வரல. நான் மட்டும் என்ன, எனக்கு சொத்தில் முதல்ல பங்கு கொடு, 2வது வந்து எனக்கும் இது கொடுன்னு தான் அவங்க கேட்குறாங்க. அவங்க வந்து வராதனால அதே மாதிரி கூட நான் இருக்கிறேன், ஆனால் எனக்கு சொத்தில் கரெக்டாக பங்கு கொடுக்கணும். அதுதான் பிரச்சனை. இப்போ சுசீலா அவர்கள் திரும்ப அரசியலுக்கு வருவாங்களா? எப்படி கொண்டு வர வாய்ப்பு இருக்கு? சுசீலா வந்து அரசியல் இயக்குவாங்க. இப்போதான் இயக்குற மாதிரி பின்புலமா இருந்து பாருங்க. இப்போ வந்து இணைஞ்சிட்டேன் போயிட்டேன்றாங்க. சரி, ஓகே. நீங்கள் அடுத்தது ஏதாவது ஒரே ஒரு நியமனம் இல்லை ஒரே ஒரு ஏதாவது ஒன்று அவர் பேரில் வந்தால் சரி, கட்சி வந்து இவர்கிட்ட கொடுத்துருக்குறாருன்னு அர்த்தம். இல்லைன்னா இல்லை. இது ஒன்றே போதும். இதுக்கு எதுக்கு உள்ளங்கை பொண்ணுக்கு கண்ணாடி, அதுவும் பூத கண்ணாடி? இல்லை, ராமதாஸ் அவர்கள் இது சொன்ன அந்த வார்த்தை இருக்குல்ல சார், நான் தான் கட்சியை உருவாக்குனேன், கட்சியில் இருக்காதான் இருங்க, இல்லைன்னா போங்க அப்படிங்கிறாரு. உண்மையில நாங்களாம் என்ன கட்சி உருவாக்காம நாங்களாம் என்ன பண்ணோம்? நாங்கள் தான் கட்சியை துவக்கி வச்சோம். நாங்கள் தான் இருக்கிறவங்க எல்லாரையும் தான் ஓய்ச்சி கட்டிட்டாரு. துட்டு வந்துடுச்சு. 11 வருஷம் நாங்களாம் சமுதாய பணிக்கு வந்துட்டோம். இவர் கட்சி சொன்னால் சரி எப்படாவது போட்டோம் அப்படின்னு விட்டது போனோன்னா கட்சி நிறுவனர்ன்ட்டாரு. எப்போ நிறுவனர் ஆகிறாரு இந்த சங்கத்துக்கு? இதுக்கெல்லாம் எப்போ நிறுவனர்? அவங்க பொண்ணு இந்த காந்தி இருக்காங்கல்ல, காந்திமதிக்கு திருமணம் இதில் வந்து புதுச்சேரியில் ஆனந்தா திருமண மண்டபத்தில் நடக்குது. யார் தலைமையில்? தமிழர் தலைவர் விடுதலை ஆசிரியராக இருக்கார் இல்லைங்களா, இப்போ அவர் கி வீரமணி தலைமையில் தான் நடக்குது. அதுக்கு முன்னாடி அவர் சிறப்பு அழைப்பாளர் தான். ட்ரிபிள்எஸ்ன்னு ஒரு அமைப்பு இருந்தது, ஏகே நடராசன் நடத்திட்டு இருந்தார், சோஷியல் சர்வீஸ் சொசைட்டி. அவர் தான் அதுக்கு தலைவர் எல்லாம். அதில் வந்து தீரன்கின்ற ராஜேந்திரன் வந்து தென்னார்காடு மாவட்டம், இன்றைய கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் மாவட்டத்தினுடைய மாவட்ட அமைப்பாளர். அப்பெல்லாம் தென்னார்காடு 1, இப்போதான் 3 மாவட்டமாக. அவர் வந்து ராமதாஸ் எதில் இருந்தார்? திண்டிவன நகர அமைப்பாளர். அவர் தான் எல்லாம் நான் தான் உருவாக்குனேன் பாமக. அவர் சொல்லுவாரு, அவர் கட்சின்னு அது இல்லைங்க. அது அவர் சொல்லிக்கிறாரு. இப்போ என்னன்னா, இப்போ கேட்கறது சொல்றதுக்கு யார் இருக்காங்க? இப்போ நான் சொல்றேன், இது வந்து என்னுடைய இது வந்து எந்த மீடியாவில் போட மாட்டோம். அவங்க வந்து 7 அமைச்சர்கள் இருந்திருக்காங்க, 11 ஆண்டுகள். நான் திரும்ப சொல்றதா தான். அவங்களுக்கு ஊடகத்தினுடைய பலம், ஊடகத்தினுடைய வீழ்ச்சி, பத்திரிகை நீட்சி என்பது பெரிய அளவில் இருக்கிறதுனால அவங்க சொல்றதெல்லாம் வந்து போடுறாங்க பத்திரிக்கையில். ஆகவே அது சொல்றதெல்லாம் என்னங்க சத்தியம் பண்ணாரு? இப்போ இருந்து நான் தான் நிறுவனம்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு பேசுறாருல்ல, ஒரு சத்தியம் பண்ணார்ல, 5 சத்தியம். அந்த 5 சத்தியத்தில் மெயினானது என்ன? எனக்கு பிறகு என் வாரிசு இல்லை, எனக்கு பிறகு இல்லை, என் வாரிசு, என் மகனோ வரமாட்டாங்கன்னாரு. சத்தியம்னு சொன்னார்.
இப்போ இவங்க அன்புமணி யார், மற்றவங்களாம் யார், அவங்க கட்சியில் வச்சுருக்கவங்களாம் யார்? இப்போ பாமக குடும்ப கட்சின்னு சொல்கிறீங்களா அப்படி சார்? இல்லை, அவர் வந்து அதில் தான் சொல்லியிருக்கார், சட்டத்திட்ட புத்தகத்திலேயே இது மாதிரி யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்கிறாரு. இது மட்டும்தான் இந்த குடும்பம் இதில் வரல, எல்லாம் குடும்பம் மட்டும் வரும் அப்படின்றதுக்கு வந்து வரவே வராதுன்னு சொன்னது. மீதி கட்சிகள்லாம் அந்த மாதிரி சொல்லவே இல்லை. காங்கிரஸோ திமுகவோ அதிமுக. ஆனா திமுக குறை சொல்றாருல்ல, திமுக வந்து திமுக வரும் குடும்ப கட்சி, மன்னராட்சி நடக்குது அப்படிலாம் சொல்றாருல்ல. அதெல்லாம் சொல்லிட்டா மன்னராட்சி அவர் சொல்லுவார். அவருக்கு என்ன இருக்குது, இது கேட்டாலே வந்து ரிசர்வேஷன் கேட்டால் நான் உன்னை வந்து கேட்கணுமா? ரொம்ப மரியாதை குறைவாக பேசுகிறாரு, தரம் தாழ்ந்து பேசுகிறாரு, ஏக வசனத்தில் பேசுகிறாரு. அதெல்லாம் வந்து என்ன எந்த விதத்தில் என்ன வயசாகிட்ட நீ எல்லாம் ஒன்றும் சொல்லுவியா? நாங்களாம் சொல்ல மாட்டோமா? உனக்கு திட்ட மாட்டோமா? திட்ட தானே செய்வோம். சரியில்லையே, தப்பு தப்பு, யார் செஞ்சாலும் தப்பு தானே. இப்போ வந்துட்டு இந்த உங்களால் இந்த சமுதாயத்துக்கு ஆக போகிறது ஒன்றும் கிடையாது. சும்மா இருக்கிறதுனால ஏதோ சொத்து கித்து வச்சுருக்காங்க, வசூல் பண்ணுறதுக்கு ஒரு வழி. இந்த ஜாதி ஃபுல்லாக ஒரு பின்னாடிக்குதா? அப்படி இருந்தால் ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டுகள் குறைந்து 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 கழுதை தெரிஞ்சு கட்டெரும்பாரா மாதிரி ஆகி உன்னுடைய சின்னம் பறிபோகுது, கட்சி அங்கீகாரம் பறிபோகுதுல்ல? சின்னம் பறிபோகுது, கட்சி அங்கீகாரம் பறிபோகுது. அது சொல்லுங்க. நான் வளர்த்துக்கிட்டே வரேன், மேலே வரேன். நிறைய பேருக்கு என்னென்னா, முதல்ல ஒரு எண்ணம் இருந்தது, ராமதாஸ் இருக்கிறவரில் இந்த கட்சி இருக்கும். அது அன்புமணி கையில் போன பிறகு, மறைவுக்கு பிறகு அந்த கட்சி வந்து காணாமல் போனாங்க. இப்போவே காணாமல் போகுது. அவர் இருக்கும்போதே ஓய்ச்சிட்டு தானே அடுத்த வேலைன்ற மாதிரி வேலை பார்க்குறாங்க. அப்புறம் எங்கே போகிறது? இவர்கிட்ட இருக்கிற இந்த மொத்த சமுதாயத்தை நீங்கள் என்ன வேலை பேசுறது? இவ்வளோ பேர் 3 கோடி பேர் இருக்காங்க, உங்களுக்கு எத்தனை சதவீத ஓட்டு கிடைக்குது? ஒன்றும் இல்லையே, சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லையே. அப்போ முடிஞ்சு போச்சு தானே. என்னைக்கு வந்து பணத்துக்கும் மற்றதுக்கும் போன பிறகு பெட்டிமணி இவர் சொல்கிறாங்க, இவர் என்ன சொல்கிறாங்க, சூட்கேஸு, ராமதாஸ், இதை தானே சொல்லின்னு இருக்கிறாங்க. இல்லை சார், இந்த பாமக கட்சிக்காக பல பேர் உயிர் நீத்திருக்காங்க, பல போராட்டங்கள், பல இளைஞர்கள் வழக்கு இன்ன வரைக்கும் போயிட்டு இருக்கு. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது எதுக்குடா ஒரு குடும்ப கட்சிக்காக ஏன் ஒருத்தரும் சண்டை போட்டுன்னு சமுதாயம் நினைக்க மாட்டாங்களே எப்படி சார்? அதனால தான் நினைக்கிறனால தான் ஒன்றும் எல்லாம் போயிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாம் விடுபட்டு போகிறாங்க. நான் கூட என்னதான் இப்போ நேற்று நடந்த ஒரு ட்ராமாவாக இருந்தாலும் கூட, ஆனால் அது மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும்ல. இல்லை, அதுதாங்க சொல்கிறேன். இதுக்கப்புறம் வந்து போச்சு. ஒன்று இளைஞர்கள்லாம் பார்க்குறான், மற்ற கட்சியும் பார்க்குறான், இதுலேயும் பார்க்குறான், அதுலேயும் பார்க்குறான். எங்கே நேர்மை இருக்குதோ அங்கே இருக்குதோ அங்கே தான் போகணும். நமக்கு ஒரு கட்சினா இப்போ முன்னாடி வந்து கட்சிகள்லாம் ஆப்ஷன் இல்லாமல் இருந்தது. இப்போ நிறைய ஆப்ஷன் இருக்குது. இப்போ வந்த உடனே அந்த விஜயகாந்த் வந்தார். விஜயகாந்த் வந்த உடனே அவர் கட்சி ஆரம்பித்தார், இந்த ஏரியாவில் ஜெயிச்சார், எதிர்கட்சி தலைவர் ஒன்றும் போனார் இல்லைங்களா? அதுவும் கிட்டத்தட்ட இந்த வன்னியர் சமுதாய வாக்குகள் நிறைய இருந்தது. அப்புறம் இப்போ வந்து விஜய் வந்திருக்கிறாரு, அதே மாதிரி விஜய் ஈர்ப்பார்ல. இப்போ வன்னியர் சமுதாய மக்கள் விஜய் பக்கம் போங்கிறீங்களா? அப்படி இல்லை, பெரிய சமுதாயம் நிறைய பேர் இருக்கவங்க தானே நிறைய பங்களிப்பு இருக்கும். இப்போ எல்லா இதுலேயும் வந்து எந்த கட்சி இருந்தாலும் ஒரு கட்சி நல்லா வளர்ந்து மேலே போகுதுன்னா இந்த பெருத்த சமுதாயத்தினுடைய பங்களிப்பு என்பது அதிகமாக இருக்கணும். அது ஒன்றுமே இல்லைன்னா அது வராது. இப்போ இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது இல்லை, விஜய்க்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது, அது வருவாங்க. ஆனால் அவர் என்ன செயல்படுறாருன்றது 1.5 ஆண்டு, இந்த 1 வருஷம் இருக்குது. அதுக்குள்ளே அவர் மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுத்து இப்போ செயல்படும் பொழுது அவருக்கு பின்னாடி போவாங்கல்ல. இவர் நியாயமாக இருக்கிறாரு, நேர்மையாக இருக்கிறாரு, நமக்கு எதாவது செய்வார், இடஒதுக்கீடு பண்ணுவார், அது பண்ணுவார்னா அவங்க அந்த தானே ஆதரிப்பாங்க. நீங்கள் ஆரம்ப இடத்துலேருந்து பல போராட்டங்கள், என்ன சொல்ல போனால் 25 தியாகிகளுக்கு நீங்கள் தான் நிறைய விஷயங்கள் அப்போ தமிழக அரசு பேசி இன்ன வரைக்கும் வாங்கி கொடுத்துட்ருக்கீங்க. உங்களை நோக்கி வருவாங்களா சார் இப்படி சமுதாயம்? இல்லை, அதுதான் நான் இந்த சமுதாயத்தின் பின்னாடி இருந்து இந்த வேலைகள்லாம் செஞ்சு கொடுத்தேன். இப்போ சமுதாயம் நமக்கு வந்து என்ன ஆச்சுன்னா, இந்த இதுக்கப்புறம் இன்னும் 2 வழக்கு இருக்குது. 2 வழக்குக்கு வந்து அது பிப்ரவரிக்குள்ளே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து வழக்குன்னா நான் சமுதாயம் சார்ந்த வழக்கு, அதனால வந்து அது முடிஞ்சதுனால எனக்கு பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் முழு நேரமா இப்போ நான் அதுக்காக நிறைய நேரங்கள் செலவு பண்ணுறேன். ஆண்டு கணக்கில் அதெல்லாம் தயார் பண்ணியிருக்கிறேன். அது ஃபைல் பண்ணி முடிஞ்ச பிறகு எனக்கு பிரச்சனை இல்லை. நான் வந்து கட்சி தான் எடுப்பேன், கட்சியை நோக்கி தான் போவேன். இந்த மக்கள் வந்து நீங்கள் இவ்வளோ நாள் இருந்தீங்க, வாங்க, நான் உங்களை பார்க்கலையா? நான் அறிமுகமாகி தானே ராமதாஸ் இதுதான் ராமதாஸ்ன்னு சொன்ன பிறகு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. நான் எந்த ஊருக்கு வரல, எந்த கிராமத்தில் இல்லை, எல்லாம் தானே இருந்தேன். நான் எந்த ஜெயிலுக்கு போகல, உங்களுக்கு எந்த போராட்டத்தை நான் முன்னெடுக்கல. எல்லாமே வந்து எப்போ 25 பேர் துப்பாக்கி சூட்டுக்கும் அவர் சிறையில் வந்து தாக்கப்பட்ட பிறகு வந்து உயிரிழந்த பிறகு உயிரை ஆயுதமாக ஏந்தி போராடுகின்ற போராட்டம் வேண்டாம், அறிவை ஆயுதமாக ஏந்தி போராடுவோம்னு சொல்லிட்டு தானே நான் வந்து நம்முடைய ஸ்ட்ராட்டஜியை மாற்றிட்டு நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம். இப்போ கண்டிப்பாக சமுதாய மக்கள் உங்களை தேடி வருவாங்க. சமுதாய மக்களில் எல்லாரையும் அரவணைச்சு தான் போகணும். சமுதாய மக்கள் மட்டும் வச்சுன்னு என்ன பண்ணுறது? அது ஒன்றுமே பண்ண முடியாது. அது வந்து அரசியலும் பண்ணுறது இல்லை. ஒரு அரசியல்னால் அது எல்லோரும் தான் இருப்பாங்க. இவங்க மாதிரி சொல்லி இருக்கிறவங்களாம் ஒவ்வொருத்தரை ஓட்டி விட்டுட்டு
பண்ணுறதுலாம் இல்லை. சமுதாயம் ஒரு பொதுவான நோக்கு பாதிக்கப்பட்டவனுக்கு யார் குரல் கொடுக்கணும்னா அந்த வேலையை நாம் செய்வோம். இப்போ நேற்று நடந்த சண்டை இந்த நிகழ்வுல வந்ததா எப்படி சார்? இந்த நிகழ்வு தான் அடிப்படை காரணம், மூல காரணம். இவங்க வந்து இந்த நிகழ்வில் வந்து ராமதாஸ் போய் உக்காந்துக்கிறார். 2வது மனைவி இதுவரையிலும் வெளியில் காட்டாமல் இருந்தாங்க. இது ஒரு அவங்களுடைய பேர்த்தி இருக்கிறாங்க இல்லையா, சுசீலா அவருடைய பேர்த்தி, அவங்களுடைய பேர்த்தியினுடைய மஞ்சள் நீராட்டு விழாவில் அவர் போய் கலந்துக்கிறார். அப்படி கலந்துக்கின்ற பொழுது இதுதான் பிரச்சனைக்கு துவக்க புள்ளியாக இருக்குது. இதனால தான் பூதாகரமாகி அந்த சண்டை புதுச்சேரியில் வெடிச்சிட்டு இப்போ வந்து அது வந்து தொடர். அது எப்படி அடங்கும்? இந்த நிகழ்வுக்கு பாமக சேர்ந்த நிர்வாகிகளும் போயிருக்காங்க. 5 எம்எல்ஏக்கள் போயிருக்காங்க. கோகாமணி, அந்த ஏகே மூர்த்தி, அவங்களாம் தானே போயிருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் தனியாக மீதி பேர்லாம் போயிருக்காங்க. 20க்கு மேற்பட்ட எம்எல்ஏக்கள் 20க்கு மேற்பட்ட மாவட்ட நிர்வாகிகள் போயிருக்கிறாங்க. அப்போ ஒரு ரகசியமாக நடக்கல, ஒரு சத்திரத்தில் தான் நடந்தது. அதுக்கு எல்லாரும் தான் போயிருக்கிறாங்க. ஆனால் அதில் யாரும் அழைப்பாளர்கள் மட்டும் உள்ளே போகிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அதுலேருந்து எடுக்கப்பட்ட இதுதான் இந்த புகைப்படம் தான். ஆமாம், இதுதான் காரணம். அடிப்படை தந்தை மகனுக்கு பிரச்சனையுமே இந்த ஃபோட்டோ தான் காரணம். 2வது வந்து எப்படி நீ போகலாம், எங்கள் அம்மாவுக்கு தான் நீ இது பண்ணணும், நீ எப்படி சித்திக்கெல்லாம் கொடுக்கணும். இவர் சித்தியை போய் பாருன்றாரு, அவருக்கு பார்க்கறதுக்கு பிடிக்கல. அதுதான் பிரச்சனைக்கு வந்து காரணம். அது கூட வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் என்ட்ரி கொடுக்குறாரு. இவர் யார் சார்? யாருங்க? இவருக்கு கதிர்வேலுன்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரி. இன்னொருத்தர் வந்து இவருக்கெல்லாம் எழுதி கொடுக்குறாரு இல்லைங்களா, அந்த இவர் பாவேந்தன் அன்புமணிக்கு இவருக்கு தான் 2 பேருக்கும் எழுதி கொடுக்குறது. என்ன எழுதி கொடுக்குறாங்க புரியல. அறிக்கை இது இவங்களுக்கு எப்படி தெரியும்? அறிக்கை இதோ இருக்கிறார், இந்த கட்டம் போட்ட சட்டை கொஞ்சம் சின்னதாக மறைஞ்சிட்டு இருக்கு. சரி, ஓகே, இவங்க தான் இதை வச்சு தான் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேருக்கும், அன்புமணிக்கு அவர் தான் எழுதுறாரு, ராமதாஸுக்கு அவர் தான் அறிக்கை எழுதுறாரு. ஸோ இது வந்து ஒரு முற்றுப்புள்ளி வந்து தானே அவனு. எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி இருக்குது இல்லையா, ஒரு முடிவுன்னு ஒன்று இருக்குது. இப்போ இவங்க பண்ணுறது வந்து இவங்க பண்ணால் கரெக்டு, மற்றவங்க பண்ணால் தப்பு. இந்த கட்சியில் பண்ணால் கரெக்டு, மற்ற கட்சியில் நீ என்னத்துக்கு மற்ற கட்சிகள்லாம் போய் மூக்க நுழைக்கிறேன்? எல்லா கட்சியிலும் திட்டுறீங்கல்ல. இப்போ இது திமுகவை திட்டுறீங்க, அப்புறம் அதிமுகவில் மந்திரி கொடுத்தாங்க போனாங்கன்னா நான் சொன்னதுனால தான் கொடுத்தாங்களா? அவங்க கட்சி நடத்துறவங்களுக்கு தெரியாதா தலைமைக்கு? அந்தந்த கட்சி இப்போ வந்து என்னன்னு கேட்டால், இப்போ வந்து காசு கொடுக்குறங்க அவங்க. அந்த 500 கோடிக்கு என்ன வழின்றதை தான் பார்க்குறாங்க. அதிமுக கொடுத்த 500 கோடி. ஆமாம், பதில் சொல்லணும்ல. எப்படி இருந்தாலும் விட மாட்டாங்கல்ல. அவங்க வரப்போகுதுன்னு ஒரு நான் வந்து ஒரு 2026 சரி பண்ணிக்கலாம், 2026 சரி பண்ணிக்கலாம்னு என்ன அர்த்தம்? நான் உங்க கூட கூட்டணிக்கு வந்துடுறேன், நீங்க அப்போ காசு கொடுக்க வேணாம் அப்படின்னு தான் கேட்பாங்க. அப்போ அன்புமணிக்கு எதிராக இருக்காரு, வேண்டாம் பாஜக கூட கூட்டணி போலான்னு இருக்காரா? அவர் தனியாக போயிடுவாருங்க. நான் தான் இப்போ எழுதி வச்சுங்க, அவர் வந்து பிஜேபி கூட போயிடுவார். வேற வழி கிடையாது, அவங்களை ஆதரிப்பார். நீங்கள் அவங்களெலாம் விட்டுடுவார். அவர் தனி. ஏன்னா அவருடைய பிரச்சனை அவருக்கு, அவர் வயிற்று வலி அவருக்கு. அவர் எப்படி நீங்க தான் சொல்லியிருக்கீங்க சார், பையன் ஜெயிலுக்கு போகக்கூடாது, அதனாலதான் கூட்டணி போறாரு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ போனாரு, இவன் தான் ஒத்து வரலையே. இப்போ வந்து நீ போனான்னா அதுதானே கேட்குறேன், மிரட்டுறேன். நான் ஜெயிலுக்கு போன பிறகு எனக்கு எதுக்கு என் சொத்து? நான் ஜெயிலுக்கு போனேன் திகாரில், நீ வந்து என்ன பார்த்து இது பண்ண போறியா? நான் என்னை காப்பாற்றிக்க வேணாமா? அதனால தான் வந்து எனக்கு வந்து நான் பிஜேபி ஆதரிப்பேன். இவர் என்ன சொல்றாரு, வாங்கின கடன் இது மாதிரி கொடுத்துட்டான் 500 கோடி முதல்ல பேசிட்டான். ஆமாம், எம்எல்ஏ ஆனதானே நமக்கு மரியாதை. ஒன்றுமே இல்லைன்னா எப்படி? ஏற்கனவே ஏமாந்து கொடுத்ததுல வந்து ஒன்றும் இல்லை. அப்புறம் 5 பேர் தான் ஜெயிச்சாங்க. இப்போ எப்படி பண்ண முடியும்? அவரே திரும்ப சேப்பானான்னு தெரியலையே. நீ காசை கொடுத்துட்டா கூட போதுன்னு தானே பார்ப்பான் அதிமுக இப்போ இருக்கிற சூழல்ல. கண்டிப்பா சார், மீண்டும் மற்ற நிகழ்வோடு சந்திப்போம். மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம். Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. Your journey to home ownership is just a step away.